பல்லடம் சட்டமன்ற வேட்பாளர். இப்போ நாங்கள் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அவனாசிபாளையம் அம்மா உடற்பயிற்சி மையம். இந்த மையத்தில் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபா உடற்பயிற்சி சாதனங்களாக துருப்பிடிச்சு மக்கள் பயன்படாமல் பூட்டி கிடக்குது. மக்களோட வரிப்பணம் எந்த அளவுக்கு விரயமாக இருக்குது பாருங்க. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய் முறையீடு செய்துவிட்டு மக்களோட வரிப்பணத்தை விரயம் செய்துவிட்டு இப்போ எங்களுக்கு ஓட்டு போடுன்னு வர்றாங்க. இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இங்கே பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. துரு பிடிச்சி எதுவுமே மக்கள் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இங்கே பாருங்க எல்லாம் புல் முளைச்சு புதர் மண்டி கிடக்கு. இங்கே கழிப்பிடம் கட்டியிருக்காங்க. இந்த கழிப்பிடம் இங்கே வந்து பாருங்க. இதுதான் இந்த உடற்பயிற்சி சாலையில் வர்றவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்கு பாருங்க. பூட்டி கிடக்குது. மக்களோட வரி பணம் தொடர்ந்து விரயமாகிக் கொண்டே இருக்கிறது. மக்களை சிந்தித்து பாருங்கள். இங்கே பாருங்க, அப்படியே இந்த பக்கம் வாங்க. மக்களோட வரிப்பணம் இங்கே பாருங்க புதர் மண்டி. இது எப்படி இங்கே உள்ளே போய் மக்கள் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குதான்னு பாருங்க. இங்கே பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே உடற்பயிற்சி சாதனங்கள் இங்கே குவிஞ்சு கிடக்குது. ஆனால் மக்கள் பயன்படாமல் பூட்டி வச்சிருக்காங்க. துருப்பிடிச்சு கிடக்குது. துருப்பிடிச்சு கிடக்குது பாருங்க எல்லாமே. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இது அத்தனையுமே மக்களோட வரிப்பணம். இந்த வரிப்பணத்து மூலமாக தான் இந்த உடற்பயிற்சி நிலையத்தை அமைச்சிருக்காங்க அரசாங்கம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க மக்களோட வரிப்பணம் எப்படி விரயமாயிட்டு இருக்குன்னு மட்டும் பாருங்க. இது எப்படி இதில் நடந்து போவாங்க, மக்கள் எப்படி பயன்படுத்துவாங்க. அவனாசிபாளையம் பகுதி மக்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள், சிந்தித்து வாக்களியுங்கள். தொடர்ந்து மக்கள் வரிப்பணத்தை விரயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் உங்கள் பொன்னான வாக்குகளை வாக்களித்து பெருவாரியான வித்தியாசத்தில் வெற்றி பெற